பிரதோஷ காலத்தில் சிவன் அருள் பெற சக்தி வாய்ந்த நந்தி பகவான் ஒரு வரி மந்திரம். ஓம் நம சிவாய. நமது கிராமங்களில் ரொம்பவே ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு பழமொழி சொல்வார்கள். என்னதான் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி சம்மதம் வேண்டும் என்று. ஆமாம், இது 100க்கு 100 உண்மை. இதை ஆன்மீக ரீதியாக பார்த்தால் முழு முதற் கடவுளான சிவபெருமானை நமக்கு வரம் கொடுக்க நினைத்தாலும் நந்தி பகவானின் அருள் இருந்தால்தான் அந்த வரம் எந்த தடையுமின்றி நமக்கு வந்து சேரும். நந்தியை விட்டுவிட்டு சிவனை மட்டும் நேரடியாக வழிபட்டால் எந்த பலனும் கிடைக்காது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிவபெருமானின் மூச்சு காற்றாகவே வாழக்கூடிய நந்தி பகவானை பிரதோஷ காலத்தில் எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா? நம்முடைய தீராத கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு வரி இரகசிய மூல மந்திரம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகின்றோம். வீடியோவை எங்கும் தவிர்க்காமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன் நமது மகாடிவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது, சிவபெருமானை தரிசனம் செய்ய முடியாமல் போனாலும் போகலாம். ஆனால் நந்தியை முதலில் தரிசிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சைவ ஆகமத்தின் விதி. இதில் ஒரு சூட்சுமம் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சிவபெருமானை தரிசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நந்தியை மட்டுமே முழு மனதோடு தரிசனம் செய்தாலே சிவபெருமானை தரிசித்த முழு பலனும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதே போலதான் உங்கள் மனதில் இருக்கும் வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நேரடியாக பரமேஸ்வரனிடம் வைப்பதை விட நந்திகேஸ்வரரிடம் வைத்தால் போதும். நந்திக்கு சொன்னால் சிவனுக்கு சொன்னது போல உங்கள் கோரிக்கைகளை நந்தி பகவான் நேராக ஈசனிடம் சேர்த்து அதை உடனடியாக நிறைவேற்றி தருவார் என்பதுதான் ஐதீகம். நந்தி என்ற வார்த்தைக்கு ஆனந்தம் என்று பொருள். தன் பெயருக்கு ஏற்றாற் போல தன்னை நாடி வரும் பக்தர்களை எப்போதும் ஆனந்தமாகவே வைத்திருப்பார் நந்தி பகவான். இந்த நந்தி பகவானின் நிறம் வெள்ளை நிறம். வெண்மை என்பது தூய்மையின் அடையாளம். அறமாகிய தர்மத்தின் நிறமும் வெண்மைதான். நந்தி பகவானின் தூய்மையும் தர்மமும் நிறைந்தவர். அவரை வணங்குவதால் நமது மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். இப்போது நந்தி பகவானின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் அந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி மூல மந்திரம் என்ன என்பதை பார்ப்போம். தயவு செய்து பேனாவில் எழுதி வைத்து கொள்ளவும் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கவும். ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீசரே போற்றி போற்றி. திரும்பவும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீசரே போற்றி போற்றி. இந்த மந்திரம் சிவபெருமானின் வாகனமும் சிவகணங்களின் தலைவருமான நந்தி தேவரை போற்றும் ஒரு அற்புதமான பீஜ மந்திரம். இதன் அர்த்தம் என்ன என்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஓம் என்பது பிரணவ மந்திரம். இது பிரபஞ்சத்தின் ஆணிவேர். அடுத்ததாக ஸ்ரீம். இது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் செல்வ செழிப்பையும் குறிக்கும் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம். லம் என்பது என்ன அர்த்தம்? இது நில தத்துவத்தை, அதாவது எர்த் எலிமெண்ட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதாவது நமது மூலாதார சக்கரத்தை குறிக்கும் பீஜ மந்திரம். நந்தீசரே போற்றி போற்றி என்பதற்கு ஞானம், வலிமை, பாதுகாப்பு ஆகியவற்றின் அடையாளமான நந்தி தேவருக்கு எனது பணிவான வணக்கங்கள் என்பதுதான் இதன் முழு விளக்கம். இந்த ஒரு வரி மந்திரத்தில் செல்வ வளம், மன உறுதி, சிவபெருமானின் அருள்
என அனைத்தும் அடங்கியிருக்கிறது. இதை உச்சரிக்கும் போது மன அமைதியும் நந்தி தேவரின் கவசமும் நமக்கு பாதுகாப்பாக கிடைக்கும். சரி, வழிபடும் முறை என்ன? எப்படி இந்த மந்திரத்தை உபயோகிப்பது என்று கேட்டால், பொதுவான திங்கட்கிழமை, சிவராத்திரி, பௌர்ணமி ஆகிய நாட்களில் நந்தி பகவானை வழிபடும்போது இந்த மந்திரத்தை கூறலாம். ஆனால் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரியோதசி, அதாவது பிரதோஷ வேளையில் வழிபடுவதுதான் மிகவும் விசேஷமானது. இந்த மந்திரம் குறிப்பாக மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் வழிபடும்போது பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சூட்சுமம் ஒன்று இருக்கின்றது. பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானுக்கு நடைபெறும் அபிஷேகம் மற்றும் ஆராதனையை நீங்கள் கண்டிப்பாக காண வேண்டும். நந்தி அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பால், விபூதி, சந்தனம், தேன் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம். இதில் முக்கியமானது என்னவென்றால், நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த பொருட்களை கொண்டு நந்திக்கு அபிஷேகம் செய்யப்படும் போது அதை நீங்கள் தவறாமல் காண வேண்டும். இப்படி செய்வதால் நந்தி பகவானின் மனம் குளிர்ந்து உங்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் உடனே நிறைவேற்றி தருவார். அபிஷேகம் முடிந்து நந்தி பகவானை 9 முறை இடமிருந்து வலமாகவும் 9 முறை வலமிருந்து இடமாகவும் சுற்றி வர வேண்டும். திரும்பவும் சொல்கின்றேன், புரிந்து கொள்ளுங்கள். நந்தியின் அபிஷேகம் முடிந்து பிரதோஷ வேளையிலே நந்தி பகவானை 9 முறை இடமிருந்து வலமாகவும் 9 முறை வலமிருந்து இடமாகவும் சுற்றி வருதல் வேண்டும். இப்படி சுற்றி வரும்போது ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீஸ்வரே போற்றி போற்றி என்ற இந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை மனதிற்குள் 108 முறை உச்சரிக்க வேண்டும். பிறர் காதுபட கூறுதல் கூடாது. ஏனெனில் இது இரகசியமான பீஜ மந்திரம், மனதிற்குள்ளேயே மட்டும்தான் உச்சரிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நைவேத்தியம் மற்றும் தானம். நந்தி பகவானுக்கு மிகவும் உகந்தது அருகம்புல் மாலை. அதை சாற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நைவேத்தியமாக பச்சரிசி அல்லது பச்சரிசி மாவில் வெல்லம் கலந்து நந்திக்கு படைக்க வேண்டும். நந்தி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை முடிந்தவுடன் அந்த நைவேத்தியத்தை கோவிலில் இருக்கும் பிற பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இப்படி செய்வதால் நம் வாழ்வில் உள்ள வறுமை நீங்கும், தீராத நோய்கள் விலகும். முக்கியமாக பிள்ளை வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நந்தி பகவானின் அருளால் நிச்சயம் குழந்தைகள் பிறக்கும். இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு வெளியே வரும்போது பசு அல்லது கன்றுக்கு அகத்திக்கீரை அல்லது காய்கறிகளை கொடுப்பது உங்களுடைய பரம்பரைக்கே புண்ணியத்தை சேர்க்கும். இதனால் உங்களது கர்ம வினைகள், பாவங்கள், சாபங்கள் கண்டிப்பாக நீங்கும். நேயர்களே, நந்தி பகவானின் சிறப்புகளையும் அவரை வழிபடுவரும் முறைகளையும் முழுமையாக தெரிந்து கொண்டோம். வரும் பிரதோஷத்தின் அன்று தவறாமல் இந்த மந்திரத்தை சொல்லி அபிஷேக ஆராதனைகளை கண்டு நந்தி பகவானின் அருளையும் அப்பன் ஈசனின் அருளையும் முழுமையாக பெறுங்கள். வாழ்வில் எப்போதும் ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். இதுபோன்ற பல ஆன்மீக ரகசியங்கள், வழிபாடுகள், மந்திரங்களை தெரிந்து கொள்ள நமது மகா டிவைன் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம்,
மீண்டும் சந்திப்போம்.